ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 480. இங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 16 சுருக்கத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது ஜட உலகத்தினை தலைகீழான ஒரு அரச மரத்துடன் ஒப்பிட்டு கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்தினை தொடங்கினார். அந்த அரச மரத்தின் ஆதியை காண முடியாது எனவும், பற்றின்மையை கொண்டு அதனை வெட்டி வீழ்த்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். அவ்வாறு வீழ்த்துவதால் அடையப்படும் கிருஷ்ணரின் உயர்ந்த லோகம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ ஒளியூட்டப்படுவது கிடையாது. அங்கு வசிப்பதற்கு பதிலாக இந்த ஜட உலக வாழ்வில் துன்பப்படும் கிருஷ்ணரின் நித்திய அம்சங்களான ஜீவன்கள் ஓர் உடலை விட்டுவிட்டு மற்ற உடலை அடையும் போது முந்தைய உடலின் உணர்வுகளை தாங்கிச் செல்கின்றன. அவர்களின் உடல்களை கிருஷ்ணரே பராமரிக்கின்றார். அவரே வேதங்களை அறிந்தவராகவும் இருக்கின்றார். எல்லா உயிர்வாளிகளுக்கும் அப்பாற்பட்டவராக திகழும் கிருஷ்ணரை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் ஆகின்றான். அவன் அவரது தூய பக்தியில் ஈடுபடுகின்றான். அத்தியாயம் 15 அரச மரத்தை பற்றி விளக்கும் போது, அந்த மரத்தின் பல்வேறு கிளைகளுக்கு 3 குணங்கள் ஊக்கம் கொடுப்பதாக கிருஷ்ணர் கூறினார். அரச மரத்தின் மேல் கிளைகள் மங்களகரமானவை, தெய்வீகமானவை எனவும், அதன் கீழ் கிளைகள் அசுரத்தன்மை கொண்டவை எனவும் விளக்கப்பட்டன. மேல் கிளைகள் கீழ் கிளைகள் ஆகிய இரண்டையும் 3 குணங்களே ஊக்கம் அளிக்கின்றன. ஒருவனை முக்தியை நோக்கி அழைத்துச் செல்லும் தெய்வீக குணங்களை பற்றி கிருஷ்ணர் 16ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் எடுத்து உரைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஒருவனை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் அசுர இயல்புகளை விரிவாக விளக்குகின்றார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்த குணங்கள் 26. இந்த குணங்கள் அனைத்தையும் கிருஷ்ணர் முதலில் பட்டியல் இடுகின்றார். அவை ஆவன: அச்சம் இன்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்தில் இருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பம் இன்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை கொள்ளுதல், பேராசையில் இருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமை இன்மை மற்றும் மரியாதை எதிர்பார்க்காமல் இருத்தல். ஒவ்வொரு குணம் குறித்த விளக்கத்தையும் அறிய ஷீல பிரபுபாதரின் பொருள் உரையை அணுகவும். வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கின்ற முறையான சடங்குகளின்படி குழந்தைகளை பெறுபவர்கள் தெய்வீக குணங்கொண்ட மக்களை ஈன்று எடுக்க முடியும். கிருஷ்ணர் எடுத்து உரைத்த தெய்வீக குணங்கள் அனைவருக்கும் அவசியமானவை என்ற போதிலும், வர்ண ஆசிரம தர்மத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு குணமும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. பல்வேறு வர்ணம் மற்றும் ஆசிரமத்திற்கு ஏற்றாற் போன்று இவை விருத்தி செய்து கொள்ளப்பட வேண்டும். ஜட சூழ்நிலைகள் துன்பகரமானவை என்ற போதிலும் இந்த குணங்களை வளர்த்து கொள்வதால் ஒவ்வொருவரும் படிப்படியாக ஆன்மீக உணர்வின் உயர்தளத்தினை அடையக்கூடும். இப்பொழுது 26 தெய்வீக குணங்களை எடுத்து உரைத்த பின்பு பின்வரும் 6 அசுர குணங்களை கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம்
மற்றும் அறியாமை. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை என கூறிய கிருஷ்ணர் எப்போதும் தெய்வீக குணத்தில் நிலை பெற்றுள்ள அர்ஜுனனுக்கு ஊக்கம் தரும் பொருட்டு, பாண்டுவின் மைந்தனே கவலைப்பட வேண்டாம், நீ தெய்வீக குணங்கள் உடன் பிறந்து இருக்கின்றாய் என கூறுகின்றார். இந்த உலகில் படைக்கப்பட்ட உயிர்வாளிகளில் சிலர் தெய்வீக குணங்கள் உடனும் சிலர் அசுர குணங்களுடனும் பிறந்து இருக்கின்றார்கள். சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள நியமங்களின்படி வாழ்க்கையை நடத்துபவன் தெய்வீக குணங்களுடன் இருக்கின்றான் எனவும், தனது மனம் போன போக்கில் இயங்குபவன் அசுரத்தன்மை கொண்டவன் எனவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த இரு பிரிவினருமே பிரஜாபதி இடம் இருந்து தோன்றி உள்ளார்கள். ஒரே வேற்றுமை என்னவென்றால், ஒரு பிரிவினர் வேத நெறிகளுக்கு கீழ்ப்படுகின்றார்கள், மற்றவர் கீழ்ப்படிவது கிடையாது. அசுர இயல்புகளை பற்றிய சிறு குறிப்பினை முதலில் வழங்கிய கிருஷ்ணர், அர்ஜுனனின் தெய்வீக தன்மையினை உறுதி செய்யும் பொருட்டு போரிடுதல் என்பது அசுரத்தன்மை கிடையாது என்பதை அர்ஜுனன் உணரும் பொருட்டும் அசுர இயல்புகளை விரிவாக எடுத்து உரைக்கின்றார். அசுரர்கள் என்றால் கொடூரமான உருவத்துடன் வெறி பிடித்து அலைபவர்கள் மட்டுமே என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. அசுரர்களின் தன்மையினை கிருஷ்ணர் இங்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார். இந்த தன்மைகள் யார் யாரிடம் உள்ளதோ அவர்கள் அசுரர்கள் என அறியப்படுகின்றார்கள். செய்யக்கூடியது எது, செய்யக்கூடாதது எது என்பதை அசுரர்கள் அறிவது கிடையாது. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ இவர்களிடம் காணப்படுவது கிடையாது. நீராடுதல், பற்களை துலக்குதல், தினமும் ஆடைகளை மாற்றுதல் போன்ற வெளிப்புற தூய்மை மட்டும் இல்லாமல் இறைவனின் திருநாமங்களை உச்சரிப்பதால் பெறப்படும் உட்புற தூய்மையும் இவர்களிடம் இல்லவே இல்லை. இந்த உலகம் பொய் எனவும் அஸ்திவாரம் இல்லாதது எனவும் இதனை கட்டுப்படுத்தும் கடவுள் யாரும் இல்லை எனவும் அவர்கள் நினைக்கின்றார்கள். காமத்தினால் உந்தப்பட்டு காமத்தை தவிர உலகத்திற்கு வேறு காரணம் இல்லை எனவும் கூறுகின்றார்கள். காமத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வதால் அறிவற்ற அந்த அசுரர்கள் உலகத்தை அழிப்பதற்கான பல்வேறு கொடூர செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். உலகினை அழிப்பதற்காக பல்வேறு அணு ஆயுதங்களை தயாரிப்பவர்கள் இந்த பிரிவுக்குள் அடங்குவார்கள். என்றுமே திருப்தி அடையாத காமத்திடம் இவர்கள் தஞ்சம் அடைந்து இருப்பதால் தம்மை பற்றிய பொய்யான கௌரவத்தில் மயங்கி நிரந்தரமற்ற பொருட்களால் கவரப்படுகின்றார்கள். தங்களுக்கென ஒரு கடவுளை உருவாக்கி தங்களது சொந்த மந்திரங்களை உச்சரிப்பார்கள். மது, மாது, சூது, மாமிசம் இவையே இந்த அசுரர்களை கவரக்கூடியவை. புலன் இன்பமே பிரதானம் என்ற எண்ணத்துடன் வாழும் இவர்கள் ஆசைகள் என்னும் கயிர்களால் கட்டப்பட்டு அநியாயமான வழிகளில் செல்வம் சேகரிக்கின்றார்கள். சேகரிக்கும் பணத்தை கொண்டு தமது வாழ்நாளை ஒரு நாள் கூட நீட்டிக்க முடியாது என்பதை இவர்கள் உணர்வது கிடையாது. தன்னிடம் இப்போது இவ்வளவு சொத்து இருக்கின்றது, அதை தனது திட்டங்களின் மூலமாக பல மடங்கு அதிகரிப்பேன் என அசுரன் நினைக்கின்றான். மேலும் அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்றுவிட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவார்கள். நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவன், பலசாலியும் நானே, என்னை போன்று சக்தி உடையவனும் செல்வந்தனும் யாரும் கிடையாது என நினைத்தபடி அறியாமையினால் மயக்கப்படுகின்றார்கள். இவ்வாறாக மோக வலையில் சூழப்பட்ட இவர்கள் புலன் இன்பத்தில் பலமாக பற்றுக்கொண்டு நரகத்தில் வீழ்ச்சி உறுகின்றார்கள். செல்வத்தாலும் மற்றவர்கள் தனக்கு வழங்கும் பொய்யான கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு திமிர் கொண்டு சில நேரங்களில் சமய சடங்குகளில் பெயருக்காக கலந்து கொள்கின்றார்கள்.
ஆனால் அந்த சடங்குகள் வெறுமனே எந்த சட்டம் திட்டம் இவையும் பின்பற்றாமல் கர்வத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்றன. இவர்கள் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டவர்கள், பரமாத்மாவின் மீது பொறாமை கொண்டவர்கள், உண்மையான தர்மத்தை நிந்திக்கக்கூடியவர்கள், மக்களின் மீது துளியும் கருணை இல்லாமல் வாழும் இத்தகு கடைநிலை மனிதர்களை பல்வேறு அசுர இனங்களுக்குள் கிருஷ்ணர் நிரந்தரமாக தள்ளுகின்றார். ஜட உலக வாழ்வின் பந்தப்பட்ட நிலையிலேயே அவர்கள் தொடர்கின்றார்கள். அசுரத்தனமான வாழ்வில் தொடர்ந்து பிறவியெடுக்கும் இவர்கள் கிருஷ்ணரை என்றும் அடைய முடியாது. படிப்படியாக மிக மிக வெறுக்கத்தக்க வாழ்வு இனங்களில் மூழ்குகின்றார்கள். இறுதியில் நாய்கள், பூனைகள், பன்றிகள் போன்ற உடல்களை அடைகின்றார்கள். அசுரர்களை கீழான உயிர் இனங்களில் வைப்பதால் இறைவனை கருணை அற்றவர் என நினைக்கக்கூடாது. அதுவும் அவருடைய கருணையின் மற்றொரு உருவமே. சில சமயங்களில் அசுரர்கள் இறைவனால் கொல்லப்படுகின்றார்கள். அதுவும் அவரது கருணையே. அசுர இயல்புகளையும் அதன் விளைவுகளையும் பற்றி கேள்விப்படுவோர் இயற்கையாகவே அவற்றை கைவிட விரும்புவார்கள். அவற்றை கைவிடுவதற்கான வழியையும் பரம இலக்கை அடைவதற்கான முறையையும் கிருஷ்ணர் பின்வருமாறு விளக்குகின்றார். காமம், கோபம், பேராசை ஆகியவை ஒருவனை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் கதவுகள். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும் என கிருஷ்ணர் அறிவுறுத்துகின்றார். நரகத்தின் இந்த 3 கதவுகளில் இருந்து தப்பியவன் தன் உணர்வை பெறுவதற்கு அனுகூலமான செயல்களை செய்து படியாக பரம இலக்கை அடைந்து விடலாம். இந்த 3 விரோதிகளையும் ஒழிக்க நினைப்பவர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நெறிகளை பின்பற்ற வேண்டும். இந்த ஒழுக்க நெறிகள் ஒருவரை படிப்படியாக ஆன்மீக தளத்திற்கு அழைத்து வருகின்றன. இவை மனித சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கும் நிலைகளுக்கும் ஏற்றாற்போல சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இவற்றை பின்பற்றாமல் மனம் போன போக்கில் செயல்படுபவன் என்றும் பக்குவம் அடைய முடியாது, என்றும் மகிழ்ச்சி அடைய முடியாது. பரம இலக்கை அடைவதும் சாத்தியம் அற்ற ஒன்று ஆகும். ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய செயல், கடமை என்ன என்பதை சாஸ்திரங்களின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதங்களின் சட்டம் திட்டம் இவைகளை அறிந்து அதன்படி செயல்படுதல் மிக மிக அவசியம். வேத அறிவின் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. அவரை புரிந்து கொள்வதற்கான வழிமுறையினை சைத்தன்ய மகாபிரபு மிக மிக எளிமை ஆக்கி இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தை உச்சரித்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுபவர்கள் தங்களது இதயத்தில் உள்ள அசுர குணங்கள் அனைத்தையும் தம்மை விட்டு படிப்படியாக விலகுவதை கண் கூடாக கண்டுகொள்ளலாம். கடைசியான குறிப்புகளை கீழ் காண்போம். 16ஆம் அத்தியாயத்தின் 3 பகுதிகள். 1. தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். 16.1 26 தெய்வ இயல்புகள். பயமின்மை, தானம், அகிம்சை. 6 அசுர இயல்புகள். தற்பெருமை, கோபம், கொடூரம். 2 அசுர குணத்தை பற்றிய விளக்கம். 16.7 செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது என்பதை அறிய மாட்டார்கள். தூய்மை இல்லாதவர்கள், நடத்தை அறியாதவர்கள், கடவுள் இல்லை, காமமே முக்கியம் என்பார்கள். உலகை அழிக்கும் செயல்களில் ஈடுபடுவார்கள். பணமே குறியாக இருப்பார்கள். புலன் இன்பமே குறிக்கோள். பெயருக்காக யாகங்களை செய்வார்கள். கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டவர்கள் பகவான் கிருஷ்ணரை என்றுமே அடைய முடியாது. 3 அசுர தன்மையில் இருந்து விடுபடுதல். 16.21
நரகத்தின் 3 கதவுகள்: காமம், கோபம், பேராசை. சாஸ்திரங்களை மதிக்காதோர் பக்குவ நிலை, மகிழ்ச்சி, பரமகதி என எதையும் அடைவது கிடையாது. நாம் எப்பொழுதும் சாஸ்திரங்களின் மூலமாக கடமை அறிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.